எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. சங்கீதக்காரன் சொன்னது போல என் தேவனாகிய கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி வைத்துள்ளே. இந்த நல்ல மாலை நேரத்தில் எங்களுக்கு முன்பாக உம்மை வைத்து இந்த ஆண்டவரே மாலை நேரத்தின் நற்செய்தி கூட்டத்தை கையில வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈசரே, எல்லா தடைகளை உடைத்து, தடைகளை நீக்கி, தடைகளை புறப்படுத்தி எல்லாரையும் கத்தர் கொண்டு வா. இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கடந்து வருவார்களாக. வருகிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் துரிதமாக்க வேகமாக்க எல்லாரையும் ஆண்டவரை தலைகளை நீக்கி கொண்டு வரும், பத்திரமா கொண்டு வரும், பத்திரமா கொண்டு வரும். ஆண்டவரே, பல வாகனத்தில் வருகிறார்கள். ஆண்டவராகிய தேவன் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். பாடக்கூடிய பாடல்கள் எல்லாவற்றையும் சாட்சி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மண்டாடி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ், ஹalleluya. இயேசு இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த ஒரே ஆண்டவர் இயேசு. ஆமென். அவருடைய நாமத்துல எல்லாம் ஆகும்னு வேதம் சொல்லுது. இந்த நாளில இங்க வந்திருக்கிற சத்தத்தை எங்கிருந்து நீங்க கேட்டாலும் இயேசு என்கிற நாமம் உங்கள் வாழ்க்கையில வரும் என்றால், இயேசு உங்க வாழ்க்கையில பிரவேசிப்பார் என்றால், ஆகாதவைகள் ஆகும், முடியாதவைகள் முடியும், கூடாதவைகள் கூடும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, சத்தமா ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பரலோகத்துல ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். இந்த பூமிக்கு இயேசு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்குரிய வாசலையும் ஜனங்கள் கண்டுகொள்ளணும் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனவே அந்த நாமத்தை சொல்லி துதிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்கிற நீங்க எந்த பாவத்துல, நீங்க எந்த சாபக்கட்டுல, எந்த வியாதியில, எந்த பிசாசின் போராட்டத்துல நீங்க இருந்தாலும், நீங்க இந்த இடத்துல அமரும் போதே, ஆண்டவரை துதிக்கும் பொழுதே, அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆமென். எனவே இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நாம் சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுவோம். பாவ மன்னிப்பின் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். யார் தரார்? இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம். ஆமென். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு இன்று? நீ வருவாயா? வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நீ பெற வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Jesus, Jesus, oh, Alleluia, Alleluia, ஆமென். இந்த இரவு வேளையில் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? எத்தனையோ நாட்கள் கண்ணீரில் நீங்க கடந்து போயிருக்கிறீங்க. உங்களுடைய பாரத்தை சுமந்து சுமந்து இளைப்படைந்து போயிருக்கிற உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவதற்காக ஆண்டவர் இந்த நாள்ல வந்திருக்கிறார். நீங்க கேட்க போறீங்க. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்க கட்டுகளை அறுக்க போகிறார். உங்க வியாதிகளை குணமாக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இன்றைக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். முடிவு உண்டு, முடிவு உண்டு. மகனே, மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் மேல் நீங்க வைக்கிற நம்பிக்கை அது வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. நீ அந்த தேவனை நோக்கி அபயப்படுவாயாக, அபயப்படுவாயாக. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு. சாராள் வழியாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி ஆகார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம், சின்ன பிரச்சனை. அது தேவனே அந்த பிரச்சனைய, உனக்கு வேற யாருமே அல்ல. அந்த ஆகார் சாராளால் துரத்தப்படுகிறார். ஆபிரகாம் சாராளுடைய சொல்ல கேட்டு, பேச்ச கேட்டு அந்த ஆகாரை வீட்டை விட்டபடியாக துரத்தி விடுகிறார். துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த ஆகார் என்ன செய்கிறான்னா, வனாந்தரத்திலே போய் அலைந்து திரிக்கிறார்.
அலைந்து திரிகிறது. அந்த காட்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஒரு பெரிய சீமான், பெரிய சீமான். எதற்கும் அப்படியாக பஞ்சம் இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட அந்த ஆகார் வனாந்தரத்தில் எப்படியாக அலைந்து கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தில் தன் கையில் எப்படியாக ஒரு குழந்தையோ அப்படியாக என்ன எங்க போவது, என்ன செய்வது என்றெல்லாம் அலைந்து அலைந்து அலைஞ்சு அலைஞ்சு அப்படித்தான் இங்க சில பேருடைய வாழ்க்கை இருக்கு. சில பேருடைய அந்த வாழ்வு காணப்படுகிறது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே ஆபிரகாமின் தேவன் ஆகார் யார பார்க்கிறான் சொன்ன அந்த ஆபிரகாமின் தேவனை நோக்கி பார்க்க, தன் புருஷனுடைய தேவன், தனக்கு ஒரு குழந்தை அப்படியாக தந்த தேவன், அந்த தேவனை நோக்கி அப்படியாக அபயமிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, அலைந்து திரிந்த அந்த ஆகாருடைய அந்த ஏக்கத்தை, அந்த கண்ணீரை தேவன் துடைத்து அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. பரமதேவனை நோக்கி அப்படியாக பார்க்கிறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த ஆண்டவருடைய அற்புதமான திவ்ய செயல், மகத்தமான கரம் அங்க அப்படியாக இறங்கி வந்தது. அதே கரம், அதே புயம் இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற சில குடும்பங்கள், சில தாய்மார்கள், சில சகோதரர்கள் மார்கள், தகப்பன்மார்கள், தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அலைந்து திரிகிற உன் வாழ்க்கையை தேவன் மாற்ற போகிறார். தேவனுடைய ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில உண்டாக்குது. இருள் நீங்க போக்குது. அற்புதமான காரியங்கள் நடக்க போக்குது. மகத்துவமான கிரியைகளை என் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறார். உள்ள கையை தட்டணும், அந்த தெய்வத்துக்கு கையை தட்டணும். நான் பேசுவதுக்கல்ல, நல்ல கையை தட்டணும். ஹல்லேலூயா, நல்ல சப்தமா சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேட்கலாம், யார்? என் வாழ்க்கையா? என் ஊழியமா? ஆமையா, உன் வாழ்க்கையத்தான், உன் ஊழியத்தான், உன் வீட்டைத்தான், உன் கூடாரத்தான் என் தேவனாகிய கர்த்தர் சங்கீதம் 118:5 பிரகாரமாக, சங்கீதம் 118 ஒரு அற்புதமான சங்கீதம். அது அதிலே 5வது வசனத்தை, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எல்லாம் சொல்லுங்க, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் என்னை கேட்டருளி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கேட்டருளினா விசாலத்திலே வைத்தார். விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அப்ப யாரை கூப்பிட சொல்றாரு? தேவனை கூப்பிட சொல்கிறார். அவரை கூப்பிட சொல்றார். குழந்தையானது அளாவிட்டா தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே,
நீ கூப்பிடாம போனா தேவன் உனக்கு பதில் தர முடியாது. ஏன்னா என் தேவன் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீங்கள் யாரோ இருந்தாலோ எவரோ இருந்தாலோ அந்த தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முதலாவது அப்படியாக தேடுவீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு. தேடுகிற நீ இந்த ராத்திரி ஒருவேளை இந்த நோக்கத்தோடு அப்படியாக வந்தீரோ, கழுதைய தேடி சவுல் போனா, ஆனா கழுதைய தேடி போன சவுலை தேவன் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து திரிந்த தாவீதை அரசரா மாற்றி. ஒரு நாள் அப்படியாக வாய்ப்பு கிடையாது. ஓ தம்பி, ஓ தங்கச்சி, மாயோ, ஓ என் வாழ்க்கையிலே இதை போல எத்தனையோ கூட்டத்தை அப்படியாக நான் போயிருக்கிறேன், எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன். என்னுடைய போதகர் கூட சில நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அப்படியே சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நான் புதிதாக இந்த வார்த்தையை கேட்கல என்றெல்லாம் அப்படியாக நீ சொல்லலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு, நல்லது. ஆனால் இந்த மாலை நேரத்தில் நீ கேட்கிற இந்த சத்தம், இது உனக்கு நேராக வருகிற சத்தம். என்ன சத்தம்னா, தேவனை கூப்பிடு, உன்னை படைத்த தெய்வத்தை கூப்பிடு. ஆண்டவர் சொல்றாரு, அநேக முறை உன் வீடு கதவை வந்து அப்படியாக நான் தட்டினேன், ஹிருதயமாகிய கதவை அப்படியாக நான் தட்டினேன், ஆனா நீ எனக்கு திறக்கலன்னு சொல்றார். ஆனா இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்தை விட்டு அப்படியாக நீ போக்குற நேரத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு போக்கணும். எனக்கு வயதாச்சு ஐயா, ரைட்டுமா, வயதா இருக்கட்டும், பரவாயில்ல. சில ஐயா மாதிரி சொல்றாங்க, என்னால் ஒரு சில காரியத்தை விட முடியல ஐயா, கர்த்தருக்கு விட முடியல. ஆனால் கர்த்தர்களுக்கு கிருபை தருவாராக, கர்த்தர்களுக்கு கிருபை தருவா. ஒரு கெட்ட பழக்கத்திலே நீ அகப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இடத்துல அப்படியாக நீ இருக்கிற, ஆமா, உன் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கு, இருள் உனக்குள்ள காணப்படுகிறது. அந்த இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு ஆண்டவர் எங்க உலாவி கொண்டிருக்கிறார். அது எங்க இருக்கிறான் தெரியுமா? உன் பக்கத்திலே இருக்கிறார். நல்ல கையை தட்டி இருளை வெளிச்சமாக்குகிற அந்த தெய்வத்துக்கு நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல, சத்தமா கையை தட்டணும், ஜோர தட்டணும், நல்ல கையை தட்டணும். ஒரு அற்புதமான தேவன், அற்புதமான வார்த்தை, அற்புதமான காட்சி, அற்புதமான மகிமை, அற்புதமான கிரியை உனக்குள்ளாக நடக்கத்தக்கதாக தேவன் ஒத்தாசை அனுப்புவார். ஒரு சில பேர் கையை தட்ட மாட்டீங்களா? கையை தட்டி உங்களுக்கு பழக்கம் இல்லையா? ஏன் கையை தட்ட சொல்லுகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிரசங்கம் ஏதோ நல்லா இருக்கு என்பதுக்காக இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைத்தியமாய் தோண்டப்படுகிற, பைத்தியமாய் காட்சியளிக்கிற இந்த வார்த்தை கொண்டுதான் கர்த்தர் ஆயிரக்கணக்கான பேரை தேவன் அப்படியாக சந்தித்து அநேகருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அனுக்கிரக பார, உனக்கும் நான் இந்த கையில் தான் ஞானஸ்தானம் கொடுக்க போறேன். கையை தட்டுவோம், நல்ல கையை தட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமோ சத்தமோ சத்தமோ, இன்னும் கொஞ்சம் சத்தமோ, இன்னும் கொஞ்சம் சத்தமோ. உம்மாலே நானோ சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நானோ சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே. கையை தட்டணும். மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம்
ஏசையா ஸ்தோத்திரம். சத்தமா ஐயா சொல்லுமா, நல்ல வாயத்தை. ஸ்தோத்திரம் எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினியே, இருளை ஒளியாக்கினியே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். சத்தமா ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், எனது விளக்கு எரிய செய்தி. சொல்லுங்க, எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினியே, இருளை ஒளியாக்கி. ஆமென். இங்க சில விளக்கு அணைஞ்சு 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 நெறிந்த நாணலை, எல்லாம் சொல்லணும், நெறிந்த நாணலை, முறியாத தெய்வம், நெறிந்த நாணல். நீ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இங்க இருக்க ஒரு சில பேர், ஆமா விளக்கு அவ்வளவுதான் அணைஞ்சு போச்சு. நோ நோ, தேவன் உன் விளக்கு ஏற்றி வைக்கதா இங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ராத்திரி சமயத்திலே ஆண்டவராகிய தேவன் உன் விளக்கை அப்படியாக ஏற்றி, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது 23வது சங்கீதத்திலே, என் பாத்திரத்தை தேவன் என்ன செய்கிறார்? திரும்ப திரும்ப அப்படியாக நிரப்புகிறார், நிரப்புகிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே ஒரு பலத்த காற்று அப்படியாக வீசினது. ஒரு பலத்த காற்று. நல்ல கையை தட்டணும், கையை தட்டணும், நல்ல கையை நல்லா தட்டணும், கையை நல்லா தட்டணும். நல்லா, இது போதாது, இது போதாது. நல்ல வாய, நல்ல நல்ல கையை தட்டணும், நல்ல கையை தட்டணும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு பலத்த காற்றை வீச செய்ய போகிறார். சகல அதிகாலபரபங்க போதாது. அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசணும். ஊழியக்காரங்க சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது, ஏதோ ஒரு வேடிக்கை பார்க்க கூடாது. நகாரா தியாலபா ஷதுரு ரிபா ஷதுரு பியோலபரபங்கரபா. நல்ல கையை தட்டணும். ஒரு எண்ணெய் உன் மேல ஊற்றப்படுது. நெறிந்த நாணல முறியாத தெய்வம், மங்கி எரிகிற அந்த திரியை அணைக்காத தெய்வம், மங்கி எரிகிற அந்த திரியை அணைக்காத ஒரு தெய்வத்துக்கு நல்ல கையை தட்டணும், கையை தட்டணும். இது எனக்கு மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை சபையார், அத்தனை பேருக்கும், அத்தனை கிராமத்தில் வந்த கர்த்தருடைய பிள்ளைகளும் மேல ஒரு அக்கினி, ஒரு வல்லமை, ஒரு வல்லம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அதை சுகத்தை பெற்றுக்கொள். நீ குணமடைய போகிறாய். உன்னால் முடியாத ஒரு பழக்கத்தை உன்னை விட்டு தேவன் அகற்ற போகிறார். தேவன் நீக்க போகிறார், நீக்க போகிறார், நீக்க போகிறார், நீக்க போக. அந்த கட்டு உடைய போக்குது, அந்த வல்லமை அகல போக்குது, அந்த வல்லமை அகல போக்குது, அந்த தீய சக்தி எரிய போக்குது. அந்த தீய சக்தி மேல ஒரு அக்னி இறங்கி கொண்டு இருக்கு, அந்த தீய சக்தி மேல ஒரு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு, அந்த தீய சக்தி மேல ஒரு அக்னிமயமான வல்லமை இறங்கி கொண்டு இருக்கமா. இறங்கி கொண்டு இருக்கு. கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், உனக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்குற தேவன். உனக்கெல்லாம் என்ன செய்ய போகிறா? ஒரு விசாலத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். 116வது சங்கீதம்
முதலாவது வாக்கியத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் என் சத்தத்தையும் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் சத்தத்தையும். சத்தமா சொல்லணும், எல்லாம் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். எல்லாரும் கர்த்தர் என் சத்தத்தையும், கர்த்தர் என் சத்தத்தையும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால், என் விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். I love you Jesus. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே. நல்ல சத்தமா சொல்லுங்க, பலனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். சத்தமா சொல்லுங்க, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஹalleluya. இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேல அன்பு கூர்ந்ததுனால எனக்கு வேதனை வந்து விட்டது, எனக்கு துக்கம் வந்து விட்டது, எனக்கு கலக்கம் வந்து விட்டது, எனக்கு கவலை வந்து விட்டது. அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னாலும் கீழ்ப்படியாம போய் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால வேதனை வந்தது. அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு நிம்மதி இல்லை, இந்த உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆறுதல் இல்லை, இந்த உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கோ, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கோ, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கோ ஆமென், நல்ல இளைப்பாறுதல் உண்டு. சொல்லுங்க, நல்ல இளைப்பாறுதல் உண்டு. நல்ல சப்தமா, நல்ல இளைப்பாறுதல் உண்டு. வருத்தப்பட்டு பார சுமக்கிற என் மகனே, என் மகளே, நீ எங்க இருந்தாலும் சரி, இந்த இளைப்பாறுதலை தருகிற அந்த இயேசுவானவர் இந்த ராத்திரி சமயத்தில் நீ எங்கெந்தாவது கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இளைப்பாறுதல் இல்லாம இருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம், சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், சஞ்சலத்தினால் உன் வாழ்க்கை அப்படியாக நிறைந்திருக்கலாம். இந்த ராத்திரி சமயத்திலே என் தேவன், என் ஆண்டவர், உன்னை படைத்தவர், என்னை படைத்தவர், அல்லேலூயா, அண்ட சராசரங்களை உண்டாக்கின தெய்வம் இந்த மாலை நேரத்திலே உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தர இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு ஒரு நல்ல கையை தட்டு. போதாது, இது போதாது, இது போதாது, இன்னும் ஜோரா எனக்கு தட்ட சொல்லல. என் ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறார், என் ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறார். உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தர. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே. நல்ல சத்தமா சொல்லணுமா, சொல்லணுமா, சொல்லணும் பிரதர். ஊழியக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா இப்ப நானே சொல்றேன் பார்த்தீங்களா, என் பலனாகிய கர்த்தாவே. உண்மையத்தில் அப்படியா அன்பு கூறுகிறேன். போதும் ஐயா, உலகத்தின் மேல அழகெல்லாம் அச்சு போக்கும், உலக எழிலெல்லாம் ஏமாச்சு, உம்மன்பு மாறாதையா, அது ஒரு நாள் வழியாது. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். எவ்வளவு நல்ல தேவன். நாம் அவரை ரசிக்கணும், அவரை ருசிக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். ஊழியக்காரங்களா நம்ம சொல்ற கூட்டத்துக்கு பிறகு எல்லாரும் இயேசு, இயேசு, ஜீசஸ், ஜீசஸ் மன்னிச்சிடுங்க, உங்க மேல எனக்கு அன்பு வேணும்,
உங்கள் மேலே இருக்க அந்த பாசத்தை நான் விட்டுட்டேன். ஆனால் எங்கள் மேலே என் மேலே நீங்கள் எவ்வளோ பாசத்தை காட்டினீங்க தெரியுமா? எவ்வளோ அன்பு காட்டினீங்க தெரியுமா? எவ்வளோ பாசத்தை காட்டினீங்க. ஹல்லேலூயா. 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. இந்த உலகத்தின் அன்பை நம்பாத தங்கச்சி, அம்மா ஏம்மா, இந்த உலகத்தின் அன்பை ஒரு நாள் நம்பாதப்பா. நம்பாத நம்பாத. நீ இந்த உலகத்தின் அன்பை நீ நம்புவாயனா தேவையில்லாத ஒம்பெல்லாம் நமக்கு வரும். தேவனை நம்புவாயானா சில சோதனைகள் வந்தாலும் சில கஷ்டங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். அம்மே, மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் உனக்கு. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுவீங்களா? உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே. கையை தட்டணும், பாடணும். கிருபையே. தம்பி தம்பி நல்ல பாடு பாடு. நல்ல கிருபையே, கிருபையே. சொல்லுங்க. மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எப்படி கீபோர்டு வேண்டாம், ஒரு நிமிஷம். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. உடைக்கப்பட்டியப்பா. வீட்டில் நிம்மதி இல்லைல்ல? கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லை. பிள்ளைகளை பெற்று நிம்மதி இல்லை. பிள்ளைகளை பெற்று ஆளாக்கி நிம்மதி, பிள்ளைகளை கட்டி கொடுத்து நிம்மதி இல்லை. அப்படித்தானே? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன்னை உருவாக்குறதுக்கு. நீ ஏன் உடைக்கப்பட்ட சொன்னா உன்னை கத்த உருவாக்குறார். உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் வருவார், ரொம்ப கஷ்டமா வருவாங்க. உன்னை போல வேதனைப்பட்டா, உன்னை போல கஷ்டப்பட்டா யாரோ ஒருத்தர் உன்னை தேடி வருவார். அப்போ அவங்க உனக்கு ரொம்ப பழக்கினவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா உலகத்தில் அவங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் ஒருத்தர் கூட்டிடுவாங்க. அப்போ இப்போ கேட்டோமே சாட்சி, அதே போல நீ நல்ல சாட்சி சொல்லுவேன், நல்ல சாட்சி சொல்லுவேன். நீ ஏன் உடைக்கப்பட்ட தெரியுமா? உனக்குள்ளேருந்து ஜீசஸ் வெளிப்படுவதற்காக. ஜீசஸோடைய லவ், ஜீசஸோடைய அன்பு உனக்குள்ளேருந்து வெளிப்படுவதற்காகத்தான். சில நேரத்தில் சிலுவையிலே எசாயா 53 கர்த்தர் இயேசுவே நொறுக்க சித்தம் உண்டு. ஆகையால் அருமையானவர்களே, தம்பி எங்கேருந்தாவது நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த சத்தம் உனக்கு உன் காதில் எங்கேருந்தாவது அப்படியே துணித்து கொண்டு இருக்கலாம். வேண்டாம் விருப்பமா நீ கேட்டுக்கொண்டு இருக்க. ஒருவேளை இந்த தெய்வம் இது ஒரு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம், அதனால இது எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் அப்படியாக நீ ஒருவேளை நினைக்கலாம். இல்லப்பா, இல்ல. பிரமிக்கத்தக்கதாக நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு கேளுங்க.
உங்கள் பல் ஏதாவது சொத்தாச்சுன்னா டாக்டர் சேம் பல் எனக்கு வேணும் சொன்னால் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆனாலும் எவ்வளோ பெரிய டாக்டர் ஆனாலும் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? அந்த சேம் அந்த பல்ல உருவாக்கவே முடியாது. டூப்ளிகேட் தான். நீ எப்படி உருவாக்கப்பட்ட கொஞ்சம் யோசிப்பார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 32 பல்லுக்காகவே தேவனை ஸ்தோத்திர பண்ணணும். அல்லேலூயா. ஆமே ஆமே. சத்தமா 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 சத்தமா. அல்லேலூயா. ஆமே ஆமே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்னொரு காரியம் தெரியுமா? சகோதரி சொன்னாங்க, வாயிலே எதை வச்சாலும் ருசி கிடையாது. அவங்க ஒரு நாள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்னுடைய இந்த காரியத்தெல்லாம் என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. எந்த விதமான ஆனால் இன்றைக்கு எதை வாயில் போட்டாலும் தலையில் போடு ருசி தெரியாது, நெத்தியில் போடு ருசி தெரியாது, வாயில் போட்டால் யார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உனக்குள்ளே உருவாக்கி வச்சிருக்காரு? பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக உருவாக்கப்பட்ட நானும் நீங்களும். அல்லேலூயா. எப்படி உருவாக்கப்பட்டோ? நீ யாரா இருக்கலாம், நீ கோவிந்தனா இருக்கலாம், நீ அப்படி பிறந்ததுனால உனக்கு கோவிந்த். முருகனா இருக்கலாம், பழனியா இருக்கலாம். எங்க சர்ச்சில் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வெளியே வந்து நின்று அப்பாவை கொண்டு வந்து இறக்கி நான் எண்ணெய் பூசி அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஜெபித்து அனுப்புவேன். அந்த ஆட்டோ வெளியே நிற்கும், அவரும் வெளியே நிற்பார். அவர் பேர் பழனி. வெளியே நிற்பார். சரியா? கத்தருக்கு சொத்து. சரி பரவாயில்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு அனுப்புவேன். அந்த அம்மாவுடைய பக்தி பாருங்க. நீங்களே என்ன நினைக்கன்னு தெரியல, ஆனால் பெரிய பொட்டு, நெத்தி ஃபுல்லாக அவ்வளோ அம்மா அவ்வளோ பெரிய பொட்டு. நான் முதல் அந்த வீட்டுக்கு போனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கே கத்தரிக்க சோத்திரம் உண்டாக்கட்டு. உள்ளே கால் எடுத்து வச்சா என் காலை தூக்கி அப்படியே வெளியே வைக்குது. உண்மையா என் காலை தூக்கி அப்படியே வெளியே வைக்குதுங்க. கத்தருக்கு சோத்திரம் உண்டாக்கட்டு. அந்த வேப்ப மரத்தை வெட்டினாங்களா இருக்கான்னு தெரியல, வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கத்தருக்கு சோத்திரம் உண்டாக்கட்டு. அந்த இடத்துல இப்படி நல்லா அற்புதமான பில்டிங்கை கட்டி எனக்கு பிள்ளைகள் நல்லா ஜீவனம் பண்ணுறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கத்தருக்கு சோத்திரம் உண்டாக்கட்டு. கத்தர் நல்லவராக இருக்கிறார். நான் என்னான்னு சொல்லி கால் வச்ச தெரியுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால நான் என்ன செய்கிறேன்? உன்னை அப்படியாக மிதிக்கிறேன். உள்ளே போனோம், பார்த்த ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கத்தருக்கு சோத்திரம் உண்டாக்கட்டு. ஐயா அம்மா, இந்த ஜீசஸ் உன்னையும் நேசிக்கிறா, உனக்கு வாழ்வு தருகிறா. உன் பேரை வச்சல்ல, உன் நீதியை வச்சல்ல, உன் பரிசுத்த வச்சல்ல. நீ நல்லவன் என்பதனால நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உன்னை பாக்கி நல்லவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. உன்னை பாக்கில பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நொறுக்கப்பட்டா சிலுவையிலே, அடிக்கப்பட்டா கசையடிகள். 39 அடிதான் அடிக்கணும்.
ஆனா உனக்காக எனக்காக அந்த இயேசு கிறிஸ்து கொஞ்சம் நெச்சம் அடிக்கப்படல. சங்கீதம் 129 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த வயல் அப்படியாக உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது, என் முதுகின் மேல உழுது. தங்கள் உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது. முதுகின் மேல் தீர்க்கமான ஒரு வார்த்தை, முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். எவ்வளவு அடிச்சாங்கன்னு தெரியல, எவ்வளவு அடிச்சாங்க. கொடூரமான மனிதர்கள், கொடூரமான மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் அல்ல, கொடூரமான கொடுமையான மனிதர்கள். இப்படிப்பட்ட ஜனத்துக்கு மத்தியிலே நீ குடியிருக்கிறாயோ? தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கட்டும். பாசானின் பலத்த எருதுகள் உனக்கு அக்க பக்கத்தில், நான் சொல்றேன், இன்றைக்கு உண்மையாக்கவே உன்னை எதிர்த்தவர்கள் உன் பக்கத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஒருவேளை மனம் திரும்பாவிட்டா காணாம போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஏசாயா 53வது அதிகாரத்திலே அந்த இயேசுவை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவருடைய தழும்புகளால நான் சுகமடையா, அவருடைய காயங்களால் அப்படியாக நான் குணமடையா. அவருடைய தழும்பு எனக்கு போதுமானது. டாக்டர்களுக்கு அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. அம்மா ஐயா, டாக்டர்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாதுப்பா. ஆனால் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் யாருன்னா ஜீசஸ். நல்ல டாக்டர் ஒருத்தர் இருக்கார், நல்ல டாக்டர். இங்கே இந்த தம்பி இருக்கான், நினைக்கும் போதெல்லாம் என் இயேசுவை நினைப்பேன், தெய்வத்தை நினைப்பேன், கடவுளை நினைப்பேன். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அவன் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய மகா பெரிய தயவு, ஆண்டவருடைய கிருபை. இப்போல எத்தனையோ பிள்ளைகளை வச்சிருக்காரு. ஒருவேளை நீ நொறுக்கப்படலாம், நீ உடைக்கப்படலாம், உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், உடைக்கப்பட்டு. தாயே, ஏதோ ஒரு நோக்கத்தோடு உன்னை இந்த ஸ்தலத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். உன் தலை மேலே நான் கையை வைக்க போகிறதில்லை, உன் தலை மேலே ஜீசஸ் கையை வைக்க போகிறார். உன் கண்ணீரை கத்த துடைப்பா, உன் வேதனையை மாற்றுவா, உன் வேதனையை மாற்றுவா. உன்னை வாழ வைக்க தேவன் துடிக்கிறாரு. ஆனால் நீ ஏதோ ஒரு காரியத்தில், நீ செல்போன் இருக்கு பார்த்தியா, அந்த செல்போனில் ஏதோ ஒரு காரியத்தில் அப்படியாக நீ சிக்கிட்டு கிடக்கிற. அது உன் படிப்பை கெடுக்குது, உன் எதிர்காலத்தை பாழாக்குது, உன் வருங்காலத்தை பாழாக்குது. உனக்கு விடுதலை தேவை. நான் சொல்கிறேன், நல்ல மார்க் எடுப்பேன், நல்ல பாஸ் ஆவேன், உனக்கும் அந்த விடுதலை தேவை. கண்ணை மூடு, ஒரு நிமிஷம், ஒரு நிமிடம். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத
நல்ல கிருபை. நீ ஏசப்பாவுடைய பிள்ளை, நீ ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் சொல்ற உண்மைதான். ஆனா உனக்கும் ஒரு விடுதலை தேவை. அதை தருவா தருவா. நல்ல கரங்களை தட்டி, என் ஜீசஸ், மை லார்ட், மை சேவியர், வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஓ மை காட், ஓ மை ஜீசஸ், ஓ என் இயேசுவே, ஓ என் ஆண்டவரே, இயேசையா, இயேசையா. Oh, there is power in the name of Jesus, name of Jesus, name of Jesus. சுகமுண்டாக இந்த அற்புத நடப்ப, இந்த அதிசய நடப்ப, இந்த தேவனுடைய வல்லமை விளங்குவதாக சாட்சிகளை எழுப்பிடுங்க, சபைகளை நிரப்பிடுங்க கர்த்தாவே. சாட்சிகளை எழுப்பிடுங்க, சபைகளை நிரப்பிடுங்கப்போ. ஓ மை காட், மை ஜீசஸ், யூ ஆர் மை சேவியர், யூ ஆர் மை லார்ட், யூ ஆர் மை சேவியர், யூ ஆர் மை லார்ட். உலகத்துக்கு ஒளியானவரே, இருளை நீக்குகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில மகிமையான ஒளி வீசிக்கொண்டிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஜீவிதத்தில் மகா பெரிய காரியத்தை செஞ்சு தூரத்தில் ஒரு பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. சுகபத்தமாக கொண்டு வந்திருக்கீங்க, சுகபத்திரமா கொண்டு போகணும். எப்படி வந்தாங்களோ அந்த வேதனையோடு வந்தாங்க, வேதனையோடு போக மாட்டாங்க, நம்பிக்கையோடு போகிறாங்க. இன்று ராத்திரி தேவன் நமது பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டு மகா பெரிய காரியத்தை செய்ய மண்டாடி நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகா புண்ணிய நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதா.